அப்படிலாம் இல்லை, அவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் வந்திருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நல்லாவே இருக்கோம். கம்மிங் 17th எங்களோட 7th இயர் ஆனிவர்சரி வருதுங்க. ஆமாம், வெற்றிகரமாக நாங்கள் 7 வருடத்தை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மால் நமக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் பண்ணுவார். ஸோ இந்த வருஷமும் வந்து அதே போல் தான் எனக்கு வந்து கோல்டு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து வாங்கி அவர் சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் கோல்டு விஷயத்தில் மட்டும் ஏதாவது கொஞ்சம் டிசைன் மாறி இருந்தாலோ, கொஞ்சம் எனக்கு பிடிக்கலனாலும் அவருக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். ஸோ அதனால் அம்மா நீயே வாங்கிக்க, உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான என்னோடய அக்காவை கூட்டிகிட்டு தான் நான் வந்து சரவணா எலிட்டு போயிருக்கேங்க. ஸோ இங்கே தான் நான் வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இது சம்மந்தமான வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி த்ரூ அவுட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு ஜுவல்ஸ்லேயும் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எந்த ஜுவல்லை நான் வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு வாங்கியிருப்பேன், செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கோ நான் வாங்கின ஜுவல்லும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வித்தவுட் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆள் வந்துட்டு கோல்டு தான் கிஃப்ட் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு எனக்கு என்ன வாங்கணும்னு ஆல்ரெடி நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டேன். ஒரு லாங் ஆரம் தான் வாங்கணும். அதாவது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக இருக்கணும். அதாவது நமக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுலாம் என்கிட்ட இருக்குது. பட் கொஞ்சம் மாடர்னாக, லைக் இந்த சல்வார்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோம், இல்லைனா ஆனிவர்சரி பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நல்ல மாடர்னாக ட்ரெண்டியாக இருக்கணுங்கிறது தான். ஸோ அப்படி தான் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு க்ளூவும் கொடுக்குறேன். நம்ம நினச்சி போகிறது ஒன்று, நம்ம வாங்குறது ஒன்றா இருக்கும். அதுதான் எப்போவுமே நடக்கும். ஏன்னா அங்கே போனதும் நமக்கு அப்படியே நம்மளை சுற்றி நிறைய டிசைன் இருந்ததும் இது வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமா நமக்கு தோணும். ஸோ அப்படி தான் அங்கேயும் அன்றைக்கி ஒரு சம்பவமும் நடந்தது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஜுவல் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டு பார்த்தது. இப்போ நான் பார்க்குறது எல்லாமே 6 பவுனில் இருக்கிற ஆரங்க. இதோட வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 14% தான். எனி டைப் ஆஃப் ஜுவல்லாக இருக்கட்டும், அதாவது இந்த ஃபுல் டர்க்கி பேட்டர்னுக்கு வந்து 6 பவுனில் இருக்கிற இந்த எல்லா வகையான ஆரத்துக்கும் வந்துட்டு 14% தான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிசைனுங்க. எனக்கு வந்து இந்த பால் டைப்பில் இருக்கிற வந்து கோல்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி செயின் மாதிரி வாங்கணுன்னு. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த பால் டைப்பில் இருக்குது. பட் உள்ளக்க வந்து நமக்கு அவங்க அந்த அரக்கு மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஏன்னா அந்த பாலை சுற்றி நிறைய இந்த ஹோல்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்கிறதுனால உள்ளக்கு எதுவும் இல்லைன்னு தெரியுது. இல்லைன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து வெயிட் போட்டு நம்ம வந்து கோல்டுக்கான காசை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ளஸ் இதில் வந்து அந்த ஒயிட் எனாமல் கோட்டிங்கும் வர கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் எனாமல். ஸோ ரெண்டும் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆன மாதிரி நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே இந்த டர்க்கி ஸ்டைலில் நல்லா இந்த மாடர்னாக நம்ம இந்த சல்வாருக்கெலாம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஜுவல்லை. இது வந்துட்டு செம க்யூட்டான ஒரு ஜுவல்லுங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து 3 பதக்கம் வந்து சைஸ் வைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்னதான மாதிரி 3 வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 லேயருமே தனித்தனியாக இருக்காது. ஸோ ஒன்றா ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். அதுக்கு நடுவுலையும் குட்டியாக வந்து பதக்கம் மாதிரி 2 பக்கமும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டு பாவாடை சட்டை போட்டு இல்லை பாவாடை தாவணிலாம் போட்டு ஸோ இதெல்லாம் ஒன்று போட்டு விட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க. எனக்குமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த 3 வந்து அந்த பதக்கம் மாதிரி இருக்க பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே குட்டி குட்டியாக 2 வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பதக்கத்துக்கு கீழேயும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம எதாவது ட்ரெஸ் போட்டிருக்கோன்னா இப்போ நீங்கள் இந்த சாரீலே பாருங்கள், 2 பக்கமும் அந்த குட்டி குட்டி ஹேங்கிங் இருக்கிறது நல்லா தனியாக நல்லா விசிபிளாக தெரியுது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஜுவல்மே. எத்தனை பவுன்ப்பா வேஸ்டேஜ்? 14. அதாவது எல்லா இது டர்க்கி பேட்டர்னா 14 சூப்பர். எப்பவுமே சாரி மோஸ்ட்லி வேர் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தூரம் வருது. ஃபைன். பவுன் மட்டும் கேட்ட போகுது. பிகாஸ் எல்லா டர்க்கி பேட்டர்னும் 14.
அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஆரம் பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பக்கமும் இலை இருக்குது, நடுவில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு அந்த ரோஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பார்வையாக நல்லா பெருசாக இருந்தது. கீழே இருக்கிற அந்த பதக்கம் இருக்குல்ல, அது வந்து நல்லாவே பெருசாக இருந்தது. லாஸ்ட் வீக்கு தானே போட்டிருக்கீங்க. அழகாக இருக்கும் இல்லை, நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா நீ கேட்ட அந்த ஒயிட் இருக்கு. நான் கேட்ட ஒயிட் இல்லை, நான் சொன்ன ஒயிட் அதுதான். ஆனால் இங்கே ரொம்ப குத்துதே, இதெல்லாம் குத்துது. அது மேலே அங்கே தான் அவ்வளோதான். நகுல ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டியாக இல்லை. இது வந்து நல்ல பக்கா ட்ரெடிஷ்னல், நம்ம அந்த காலத்துலேருந்து போட்டுட்டு வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பட்டன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது, அப்படியே கிளிட்டராக இருந்ததுங்க. நான் இப்போ நீங்கள் பார்க்குற ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நேரில் நீங்கள் பார்த்துருக்கணும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ கிளிட்டர் தக தக தகன்னு அப்படியே ஜொலிச்சிச்சு. ரெகுலராக இது எத்தனை போகும் சிஸ்டர்? 6 வேஸ்டேஜ் 14. அதான் மனசு 14. இது வந்து நார்மலாக சாரி கட்டினா போகிறோம், அதான் சாரி போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 14% வேஸ்டேஜ் இருக்கிற ஒரு 6 பவுண்டில் இருக்கிற ஒரு ஆரம் தாங்க. இதுவும் பாருங்கள் பக்கா ட்ரெடிஷ்னலுங்க. அந்த பதக்கம் கீழே பாருங்கள், நல்லா நம்ம உள்ளங்கை சைஸில் நல்லா பெருசாக இருந்தது. அண்டு மேலே நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, செம்ம திக்குங்க, நல்லா அப்படியே நல்லா வெயிட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரீ கட்டிட்டு நம்ம எல்லாம் போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கீழே வந்து குட்டி குட்டி அந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் அது அந்த வேறு எதுவும் அது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி. ஓகே, அது போக இதுவும் சரி. ஓகே, நான் அது பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாமே சோக்கர் கலெக்ஷனுங்க. இது எல்லாமே வந்து 3 பவுன் 3.5 பவுன் இருக்கிற சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த சோக்கர் கலெக்ஷனில் டிஸ்பிளேயில் இருக்கும்போது நான் நினச்சேங்க இது எல்லாமே 4 பவுனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா எல்லாமே நல்லா பெருசாக இருந்ததுங்க, கழுத்துக்கு நிறைவாக. பட் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் இது எல்லாமே வந்து 3 பவுன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 3-3.5க்குள்ளேயே வந்து அவ்வளோ அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்து போட்டு பார்த்து ட்ரை பண்ணேன். ஜென்ரலாகவே கழுத்து நல்லா அகலமாக இருக்கிறவங்க, அதாவது சங்கு கழுத்து மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சோக்கரில் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே அந்த செக்ஷன் நான் போகவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணால், மேம் நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. பட் ஒன்று கழுத்துக்கிட்ட வைக்கும்போது அப்படியே அந்த கழுத்தோட அப்படியே அட்டாச் ஆகிடுச்சுங்க என் கழுத்தோட. அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, அப்படியே நம்ம கழுத்துக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருந்ததுங்க. ஸோ நான் ட்ரை பண்ண எல்லா சோக்கருமே என் கழுத்துக்கு ஆர்டர் கொடுத்து நான் ரெடி பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோ கிராண்டாக இருந்ததுங்க. இந்த கேரளா லேடிஸ்லாம் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டிசைனில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. சிக்கிக்குதோ இல்லை, சிக்காது. ஓகே தான். இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது. அது கண்டிப்பாக வாங்க. இன்னைக்கு இல்லை, என் பர்த்டேக்கு. க்யூட்டாக இருக்குது, அதை விட இது க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. இருட்டி நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்தா அவளுக்கு ஒன்று நடக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டு போட்டு அவ்வளோலாம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நான் என் பர்த்டேக்கு வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு சில இதில் பிடிச்சிடும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, வேண்டாம்னா சொல்லுவாங்க, எடுத்துக்க வேண்டிடுவாங்க. ஆனால் அவங்க தான் நீங்கள் வரப்போ இருக்கணும் தெரியல. ஆனால் எனக்கு நேற்று வந்து அப்போவே 5 பீஸ்
இது பாருங்க, மேலே வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மேலேயும் 2 கொடுத்துருக்காங்க, கீழேயும் அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் 2 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அப்படி குட்டி குட்டியாக ஹேங்கிங் தொங்குற மாதிரி அப்படி கழுத்துக்குன்னே செஞ்ச மாதிரி அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடுத்துக்கணும் தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது நெக்ஸ்ட் டைம் இருக்காது. அதே சரி. எவ்வளோ வேஸ்டேஜ் 14 14 தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். ஏதோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம மிரர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து 2 இல்லை 3 மிரர் கொடுத்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதை சுற்றி அப்படியே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. முடி சல்வாருக்கும் இது ஏன் நல்லா இருக்காது? காட்டு காட்டு நல்லா தான் இருக்குது. ட்ரெண்டியாக இல்லை, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ட்ரெண்டியாக இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? அதான் டிஃப்ரெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சாரிக்கும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு மாதிரி ஃபேன்சி சாரிக்கும் போட்டுக்கலாம், சல்வாருக்கு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன் இருந்தது. இதுவும் வந்து 3.5 பவுனுங்க. ஒன்றா போட்டு பார்த்து ஒரு வழியாக வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேங்க, நான் வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 இல்லை 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேருந்து ஏதோ 2 வந்து கோல்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் போடுற வரைக்கும் வந்து அங்கே நான் பார்த்த சில ஜுவல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்களோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ஜுவல்ஸ் எல்லாம் நான் வந்து உங்கள் பார்வைக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக வந்து அவங்க நிறைய டிசைன்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உங்கள் பார்வைக்கு. ஓகேங்க, எல்லா கலெக்ஷனும் பார்த்துட்டீங்க. என்னென்ன ஜுவல்ஸ் நான் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட கல்யாண நாளுக்கு என்ன ஜுவல்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் 1, 2, 3ன்னு போட்டிருப்பேன். ஸோ எது நல்லா இருந்தது அப்படின்னும் எதை நான் வாங்கியிருப்பேன்றது கெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த நகைகளோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கடைகளில் இருக்கிற மாதிரியே நம்ம எல்லாருடைய வீட்லேயும் தங்கமும் செல்வமும் எப்போவுமே சேரணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபேல உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.